ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பருப்பு சாம்பார் செய்முறை. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம், 3 வரமிளகாய். இது கொஞ்சம் வதக்கணும். 3 தக்காளி கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். தேவையான கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். பீனிஸ், கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெஜிடபிள் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வெஜிடபிளுக்கு தேவையான தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் வெஜிடபிள் வேகட்டும். 100 கிராம் தோரம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 பல்லு பூண்டு போட்டு இது வேக வச்சு மசிச்சு இதில் போட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சு இது புளி தண்ணி கரைச்சி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். சாம்பார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு சாம்பார் தயார். கொத்தமல்லி தூவி அவ்வளோதான். சேவ் பண்ணாக்கா சுட சுட பருப்பு சாம்பார் சாதம், சப்பாத்தி, ஆம்லெட், தயிர். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.